இப்ப நாம மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான 12 ராசியினருக்கு இந்த வாரம், அதாவது மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்க போகுதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டின் 2 பிரபலமான ஜோதிட வல்லுநர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வரவேற்கலாம். முதலாவதாக உதாரண ஜோதிடர் திரு பீமராஜ ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக திருக்கோவிலூர் திரு ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். வணக்கம். நமஸ்காரம். முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார், மேஷ ராசி நேயர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லுங்க சார். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அதிர்ஷ்டமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது லக் இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது சம்பந்தமான முயற்சிகள் செய்யலாம். அது உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்க, ஷேர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாரத்தில் நீங்கள் கெஸ் ஒர்க் பண்ணி இது நமக்கு பலன் தரும், இது விலை ஏறும் நினச்சி வாங்கினீங்கன்னா அது கட்டாயம் அப்படியே நடக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஆபரணங்களோ அல்லது சொத்துகளோ உங்கள் கைவிட்டு போகவே போகாது. அது அப்படியே பல சந்ததியினர் உங்கள் குடும்பத்தில் பரம்பரை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது வீட்டு உபயோகப் பொருளோ உங்களுக்கான உபயோகப்படுத்தக்கூடிய கருவிகளோ வாங்குறீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லதாக அமையும். இந்த வாரம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் செலவு பண்ணி செய்யக்கூடிய செயல்களையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா 11ஆம் இடம் உங்களுக்கு லாப ஆதாய ஸ்தானம், நிறைய கிரகங்கள் இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தோம் கடந்த வாரத்தில் கூட. இப்போ 12ஆம் இடத்துல சனி இருக்காரு. சனி மட்டும் இருக்கார். 7.5 சனியில் விரய சனி நடந்துட்டு இருக்கு. அதில் சுக்கிரன் நாளைக்கு சனியோடு சேரப்போறார். இப்போ தனாதிபதியாக இருக்கக்கூடியவர் விரய பாவத்துக்கு போறார், உச்சபலத்தை அடைகிறார். அங்கே இருக்கக்கூடிய சனின்னு சொல்லக்கூடியவர் ஜீவன லாபஸ்தான அதிபதியாக இருக்கார். அதனால உங்களுக்கு தன லாபங்கள் ஏற்படும் அப்படின்னு இந்த வாரத்தை சொல்லலாம். சந்திர பலமும் சிறப்பாக இருக்கு. ராசியாதிபதியும் நல்லா இருக்கார். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு இருக்கிறது மட்டும்தான் இம்மீடியட்டா பலன் இல்லை. இப்போ செய்யக்கூடிய செயல்களுக்கு கொஞ்ச காலம் கழிச்சு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒன்று சொல்லுது. அதனால நீங்கள் எதிர்காலத்தில் பயனடையக்கூடிய விஷயங்களை செய்யலாம். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை இப்போ முயற்சிக்கிறீங்க, அதிர்ஷ்டவசத்தினால அது மறைமுகமாக நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதிர்ஷ்டம்னு சொன்னாலே மறைவா நமக்கு தெரியாத, நம்ம பார்க்க முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரும். உங்களால் சகோதரர்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் கூட பிறந்த அண்ணாவோ தம்பியோ இல்லை அக்கா தங்கை உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு வேலை கிடச்சிரும், பிஸ்னஸ் அமைஞ்சிரும், கல்யாணம் நடந்துரும். ஏதாவது உடல் பாதைன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு சரி பண்ணி கூப்பிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது. அவங்களுக்கும் வேறு வழி இல்லைனா இதெல்லாம் செய்கிறது இன்னும் சிறப்பு. சார், மேஷ ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ரிஷப ராசினருக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்கு? ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசியாதிபதி வலுக்கிறார் இந்த வாரத்தில். ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏற்கனவே லாப ஆதாய ஸ்தானத்தில் சனி இருக்கிறது நல்லது. லாப சனி அப்படின்னு சொல்லக்கூடிய பலன் வேற எந்த ஒரு கிரகத்தினாலும் தர முடியாத அளவுக்கு பலன்னு சொல்லலாம். அதை விட அதிக பலன் தரணும்னு சொன்னால் அதே லாபஸ்தானத்தில் ராகு இருந்தால் பலன் தரலாம். அவர் அங்கிருந்து பின்னாடி 10க்கு போயிருக்காரு. இப்போ 10லேருந்து 11க்கு சனி இருக்கார். இந்த காலத்தில் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாப ஆதாய ஸ்தானம் உச்சபலம் பெறுவது, சனியோடு சேருவது, குருவுடைய கேந்திரத்தில் இருப்பது, இடையில சந்திரனும் இந்த கிரகங்களும் நேரடியாக பார்த்துக்கிற மாதிரி சந்திரனுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்தில் இருக்கிறது. அதனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. கல்யாண வாழ்க்கை பிரச்சனையாகி மனைவியை இழந்தவரோ பிரிந்தவரோ, அதே போல் கணவனை இழந்தவங்களோ பிரிந்தவங்களோ மறுமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் இப்போ அனுகூலமான பலனை ஏற்படுத்தும். ஏன்னா சுக்கிரன் கலத்தரக்காரகன்னு சொல்லுவோம். சனி சுக்கிரனுடைய சேர்க்கைன்னு சொன்னால் மறுவாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வரும். சனி சுக்கிரன் ஒருத்தருக்கு 4ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர சொத்து வீடு போயிடுச்சுன்னா கூட அதுக்கப்புறம் ஒன்று வரும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். பழைய சொத்துகள் வாங்கினா அது தொடர்ந்து அனுபவிக்கலான்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால திருமண விஷயங்களும் இந்த வாரத்தில் அனுகூலமாக இருக்குது.
சார், ரிஷபராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல இந்த 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை இருந்து, அந்த பார்வையை சூரியன், புதன், ராகு, செவ்வாய் இவங்கெல்லாம் பெறுறது ரொம்ப சிறப்பு. 9ல இருந்து சுக்கிரன் 10ஆம் இடத்திற்கு வரார். 10ல சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும்போது தொழில்ல நஷ்டம் அடைந்திருந்தாலோ, வேலை போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலோ, படிப்பு பாதியில தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலோ, அதெல்லாம் சரியாக போகிறது. அதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்றது அர்த்தம். நீங்க அப்படியே முகம் மலரும்படியான ஒரு நியூஸ் கேட்பீங்க. ஒரு செய்தி உங்களுக்கு வரும். அது மெயிலா இருக்கலாம், மெசேஜா இருக்கலாம், வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கலாம். அது உங்களுக்கு கிடைக்கும். யார்ட்டையாவது இப்போ ஹெல்ப் கேட்குறீங்கன்னா அவங்க சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல நீங்க பெற்றோருடைய ஒரு இதுல பண்ணிட்டீங்க. அடுத்து காலேஜ் போகணும். அப்ப யாராவது ஹெல்ப் பண்ணாதான் முடியும்னா தைரியமா நீங்க போய் பெரிய மனிதர்கிட்ட உதவி கேட்கலாம். நான் படிக்க போறேன், என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்வாங்க. அதே போல வேலை போனவங்க சொந்தக்காரங்க கிட்ட நீங்க இது போல எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்வாங்க. கணவனுக்கு மனைவியாலையும், மனைவிக்கு கணவனாலையும் வேலை கிடைக்கிறது. கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கிறது, ஒரு உதவி கிடைக்கிறது. இதெல்லாம் அனுகூலமா இருக்கிறது. ஆனா இந்த இடத்துலலாம் நீங்க கொஞ்சம் ஈகோ பார்க்காம, நான் என்னோட சுய புத்தியில, சுய உழைப்புல தான் வருவேன்னு பார்க்காம, கொஞ்சம் இறங்கி கேட்டீங்கன்னா அந்த உதவிகள்லாம் கிடைக்கும். அதை கொண்டு நீங்க நல்லா இருக்கலாம். எதிர்காலத்துல அவங்களுக்கே கூட 10 மடங்கு திரும்ப செய்வீங்க. சார், மிதுன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். பார்க்கலாமா? சர்வேஸ்வரன் சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 8/11/1989 பின்னிரவு 2:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, எவ்வளவோ வரன் தேடியும் இன்னும் திருமணம் ஆகவில்லை. திருமணம் தாமதமாவதற்கு என்ன காரணம்? திருமணம் எப்போது நடக்கும்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் சதய நட்சத்திரம் முதல் பாதம் கும்பராசியில பிறந்திருக்காரு. லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறது. 36 வயசு முடிஞ்சிருச்சு. அப்போ நிறைய முயற்சி பண்ணியும் திருமணம் கைகூடல. எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லக்னத்திற்கு 7 குடையவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மனைவியை கொண்டு கொடுக்கணும் ஜாதகருக்கு. அவர் சனியாக இருக்கார். அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். பிறகு அந்த கலத்தர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அதே 5ஆம் இடத்துல இருக்கார். அவர் கேதுவுடைய நட்சத்திரத்துல இருக்கார். அப்போ இவருக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த திருமணத்துல முடிவு பண்றதுல குழப்பம். ஒரு பொண்ணை விரும்பி இருப்பார். ஆனா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறது, அல்லது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது சரி வேண்டாம் அப்படின்னு தியாகம் பண்றேன், நான் குடும்பத்துக்காக இல்லை ஏதோ ஒண்ணுக்காக நான் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி விடுறது. அப்படி விருப்பத்துல இருக்கும். வீட்டில் பார்த்து ஏற்பாடு பண்ணும்போதும் கூட அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸும் தெரியும், மைனஸும் தெரியும். அப்போது இது போல் விஷயங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவரே இவருடைய திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்கார் அப்படின்றது தெரிகிறது. ஆனால் திருமணம் நடக்குமா நடக்காதுன்னா 100% நடக்கும். குருவாகப்பட்டவர் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் 11ல் இருந்து அந்த 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்புறம் 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால திருமணம் கைகூடும். அப்புறம் பொதுவாக ஒரு தகவல் இதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய பேர் சனி, ராகு, கேது, செவ்வாய் இவங்க சம்பந்தமாக தான் திருமண தோஷம் வரும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. 7ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே அது பலவீனம் தான். 10ஆம் இடத்துல கிரகம் இல்லாமல் இருக்கிறதுன்றது பலவீனம்னு சொல்லுவாங்க. ஏதாவது கிரகம் பார்க்கணும் இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுபோல் 7ஆம் இடத்துல சுத்தமாக இருக்கிறது சிறப்பு. இங்கே சந்திரன் இருப்பார். தனித்த சந்திரன் 7ல் இருந்தாலும் திருமண சம்பந்தமான தோஷம் தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் மீறி கட்டாயம் கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் விரும்பி பண்ணிக்கிற மாதிரி தான் அதிகபட்சம் இருக்கிறது. அதனால இப்போ 36 வயசு ஆயிடுச்சுன்னும் போது நீங்கள் நல்ல மெச்சூர்ட். நீங்கள் சொன்னாலும் யாரும் பெருசாக மறுக்க போகிறது இல்லை. நீங்களும் அவசரப்பட்டு தப்பாக ஒரு முடிவு எடுக்க போகிறது இல்லை. அதனால உங்களுக்கு ஆல்ரெடி பிடிச்சிருந்தாலும் இதன் பிறகு ஒருத்தரை பார்த்து பிடிச்சாலும் நீங்கள் அதை பேசி எல்லாம் சேர்ந்து அரேஞ்ச் மேரேஜாக கொண்டு போகலாம், நடக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சதயம் ராகுடைய திசையில் பிறந்தீங்க. குரு திசை பூர்த்தியாகி இப்போ உங்களுக்கு சனி மகா திசையில் புதனுடைய புக்தி நடந்து கொண்டு இருக்கிறது. முதல்ல சொன்னது இந்த 7ஆம் அதிபதி சனி தான். ஸோ அவருடைய திசை நடக்கிறது. அதில் புதனுடைய புக்தி. புதன் குடும்ப
லாப ஆதாயஸ்தான அதிபதியாக இருக்கக்கூடியவர். அந்த புதனுடைய புக்தி இப்போ நடக்குது. இந்த வருடமும் அடுத்த வருடமும் புதன் புக்தி இருக்கிறது. இதில் நீங்கள் கும்ப ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ குரு வந்து ராசியை பார்த்துட்டே இருக்கார். அதாவது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரு நிலை மீண்டும் வருகிறது. அதனால் இது வந்து திருமணத்திற்கு உகந்த காலம் நடக்கும். அந்த குழப்பம் இல்லாமல் தெளிவாக இருந்து, உலகத்தில் எல்லாருக்கிட்டையுமே ஏதோ குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம விட்டுட்டு நிறைகளை தேர்ந்தெடுத்து நிறைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா கல்யாணம் நடந்துடும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ பல பேருக்கு வந்து திருமணம் வந்து தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறத நம்மால பார்க்க முடியுது. கடைசியில அவங்களுக்கு திருமணம் நடக்குமா நடக்காதான்ற கேள்வியும் அவங்களுக்குள்ள எழுது. பொதுவா திருமணத்துல தாமதம் ஏற்படுறதுக்கான ஜோதிட ரீதியான காரணங்கள் சார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள். நம்ம லக்னாதிபதியும் 7ஆம் இடமும் தான் தீர்மானம் பண்ணும். எந்த ஒரு பாவத்துக்கு நம்ம பலம் போட்டாலும் லக்ன பாவகத்தையும் சேர்த்து தான் பலம் போட முடியும். இவர் ஜாதகத்திலே 7ல் ஏதோ ஒரு கிரகம்ங்கிறது இருக்கு, சந்திரன்கிறது இருக்கு. தனித்த சந்திரன் தோஷம்ங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் கண்டிப்பாக கல்யாணம் நடக்குங்கிறதையும் சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு எங்கே பிரச்சனைனா இவரே தான் பிரச்சனைங்கிறதையும் முதல்ல எடுத்து சொல்லிட்டார். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லக்னாதிபதி சூரியன் நீச்ச பலத்தோடு 3ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். அப்போ இவருக்கு ஒரு விஷயத்தை தைரியமாக எடுக்கிறதுக்கு முடியலை. ஆனால் அந்த லக்னம் தைரியமிக்க லக்னம் தான். சிம்ம லக்னம் ஆகட்டும், அதே மாதிரி கும்ப ராசி சதய நட்சத்திரங்கிறதுலாம் ஒரு டாமினேட்டிங் நேச்சர் இருக்கக்கூடியது தான். ஆனாலும் ஒரு தயக்கம். ஏன்னா வெளியில் நமக்கு கௌரவ குறைச்சலான ஒரு விஷயம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம். ஆனால் இவருக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியே ஒரு சனியாக இருக்கிறார், 5ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல தான் திருமணம் நடக்கும். இப்பயும் அதான் சொல்லியிருக்கார், உங்க விருப்பத்தின் பேர்ல தான் திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டார். இதை தைரியமா வெளியில சொல்றதுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த பொண்ணை பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த தயக்கமின்றி செயல்பட்டால் வெற்றிங்கிறது கிடைக்கும். இது நான் வந்து கல்யாண விஷயத்திலையும் சரி, எல்லா அவருடைய உத்தியோக ரீதியிலையும் சொல்றேன். எதுலேயுமே அவருக்கு ஒரு தயக்கம்ங்கிறது தான் அவருக்கு பேக்லாக் ஆகிட்டே இருக்கு. தயங்கவே தயங்காதீர்கள், நீங்கள் சரியான பாதையை நோக்கித்தான் செல்கிறீர்கள்ங்கிற அட்வைஸை கொடுக்குறோம். இதே மாதிரி தான் இப்போ ஒவ்வொருடைய ஜாதகத்திலையுமே அந்த 7ஆம் இடம்ங்கிறது எப்படி இருக்கு, லக்னபாவகம்ங்கிறது எப்படி இருக்கு, இதுதான் தீர்மானம் பண்ணும் அந்த விஷயத்தை இவர்களால் சீக்கிரமாக செய்ய முடியுமா முடியாதாங்கிறது. வெறும் 10ஆம் இடம் மட்டும் வலிமையாக இருந்தால் அவர்களால் உத்தியோகத்தை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு, லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னம்ங்கிறது தான் இன்ஜின். அந்த இன்ஜின் கரெக்டாக மூவ் பண்ணாதான் பின்னிட்டு இருக்கக்கூடிய பெட்டிலாம் ஒழுங்காக வரும். அப்போ அந்த லக்னம்ங்கிறது சரியாக இருக்கணும். அந்த லக்னத்தை யார் ஆப்ரேட் பண்ணுறாங்களோ, அந்த லக்னத்தினுடைய ஓனர் யாரோ அவங்களும் வலிமையாக இருக்க வேண்டும். உதாரணம், இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை லக்னாதிபதி சூரியன் 3லே நீச்ச பலத்தோடு இருக்கார். அதுதான் அவருக்கான பிரச்சனை. அது சொன்னார் இல்லையா, முதல்ல அனலைஸ் பண்ணிப்போம் எதனால பிரச்சனை. உங்களால தான் பிரச்சனை. அப்போ நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், தயங்காதீர்கள். பிடிச்சிருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிக்கிறேன். குறை சொல்லும் உலகம் உதவ போவதில்லை. எப்பயுமே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பா. அதையெல்லாம் காதிலே வாங்கப்படாது, கண்டுக்கவும் கூடாது. அவள் வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஃபேமிலி எனக்கு செட் ஆகும் தோணிச்சா டக்குன்னு அதில் இறங்கிடணும். அடுத்தவா பேசுறது கேள்வியே படக்கூடாது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமுமே தடைப்பட்டு கொண்டிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எது சரின்னு படுறதோ அதை செய்யணும். கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு திருமணம்ங்கிறது நடக்குமா. சார், திருமண தாமதத்திற்கான காரணம் மட்டும் இல்லாம இந்த நேயருக்கும் நல்ல ஒரு அட்வைஸை கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். அடுத்ததாக கடக ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, கடக ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல எப்படி அமைய போகுது சார்? கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். கடந்த வாரத்தில் ரொம்ப யோசனை பண்ணி செய்யணும், கவனமாக இருங்க, அஷ்டமஸ்தானம் வலுத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அஷ்டமத்திலிருந்து ஒரு கிரகம் விடுபட்டு பாக்கியத்திற்கு போகிறது. அவர் வந்து சுக்கிரன். இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி வாரம் தொடங்குதுன்னு சொன்னால் மார்ச் 2ஆம் தேதி நாளைக்கு வந்து சுக்கிரன் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறார். அது வந்து அவர் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு வீடு. சரராசிக்கு அவர் பாதுகாதிபதி அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ ராசிக்கு 9ஆம் இடத்துல சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து வலிமையாக இருக்கார். அந்த சுக்கிரனுடைய கேந்திரத்தில் குரு இருக்கார், வீடு கொடுத்த குரு இருக்கார். அவர் வந்து 12ல் இருக்கார். அதனால உங்களுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்கும். வெளியூர் போகிறது, பிரயாணங்கள் பண்ணுறது, இரவு நேரத்தில் வேலை பார்க்குறது, படிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் 9ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ந்து இருக்கும்போது யாராவது உங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒரு பாஸ் வந்துடுவார். இப்போ உங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் போகணும் அப்படின்ற மாதிரி புது விதிகள்லாம் கொண்டு வரலாம் அலுவலகத்தில். இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி வேலையை விட்டு வரக்கூடிய மனநிலைக்கு வராமல் இவர்கிட்ட இருந்து நம்ம எவ்வளோ கற்றுக்கலாம்
அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும். எப்பவுமே ஒரு புது பாஸ் வந்து நிறைய பேர் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நிறைய காலம் அனுபவப்பட்டு ஒரு ஒரு பாஸாக வராருன்னு சொன்னால் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அப்படியாக அந்த குரு ஸ்தானமாக அதை நீங்கள் யோசிக்கணும். வீட்டில் அது போல் அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சார், கடக ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம அவங்க இந்த வாரம் எப்படியெல்லாம் செயல்பட்டா நல்லதுன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்திருக்கீங்க சார். சார், அடுத்ததாக சிம்ம ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? சிம்மராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது சிற்றின்ப நாட்டம், உலகியல் ஆசாபாசங்கள், கேளிக்கை, பொழுதுபோக்கு, ஆடம்பரமான செலவுகள், தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடியவங்க, அதில் தீய வழியில் ஏதோ பொருள் வருது, குறைந்த முதலீட்டில் பெரிய பொருள் வருது அப்படின்ற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தொடர்பில் வருது, யாராவது உங்களை தூண்டுறாங்க, யாராவது உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க இதுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இதை மட்டும் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் உழைக்கிற உழைப்பு எல்லாமே உங்களுக்கு பலன் தரும். நல்லா படிப்பீங்க, நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், நல்ல வேலை பார்ப்பீங்க, வேலையிலேருந்து ப்ரமோஷனுக்கான அளவிற்கு பேசப்படுவீங்க. நீங்கள் வந்து என்னென்னா அந்த மனசில் வந்து ஆசை சம்பந்தமாக வரக்கூடிய விஷயங்களை தவிர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா. ஏன்னா 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவரோட சுக்கிரனும் வந்து சேர்றார். சுக்கிரன் உச்ச பலத்தை அடைகிறார். அந்த சுக்கிரன் தான் 10ஆம் இடத்திற்கு அதிபதி. அப்போ நீங்கள் வேலை தான் எனக்கு கடமை தான் அப்படின்னு உட்காந்துட்டீங்கன்னா அதில் பெரிய ஆளாக வந்துடுவீங்க. அதையே லீவ் போட்டால் கூட பரவாயில்ல, லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, பர்மிஷன் போட்டு வந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு வெளியில் போகணும், ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்லாம் போனீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து அந்த நாளும் அந்த நேரமும் கையில் இருக்கக்கூடிய பணமும் முன்னேறுவதற்கான வாய்ப்பும் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கட்டுப்பாடு இருக்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரும். சார், சிம்ம ராசியை தொடர்ந்து கன்னி ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது. நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு சைடில் எனக்கு ஏதாவது இன்கம் வர்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு யோசிக்கலாம். கட்டாயம் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க. பார்ட் டைம் ஜாபு, பார்ட் டைமில் படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ பலன் கிடைக்காது. ஆனால் எனக்கு டைம் இருக்குது, நான் போய் ஒரு பிஸ்னஸ் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தில் பலன் தரும். அப்போ இந்த வாரத்தில் உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக கழிப்பீங்க, ஏதாவது கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வர்றது அப்படின்னு சொல்லும்போது சுக்கிரன் தான் இந்த கலைகளுக்கு அதிபதி. ஏதாவது ஒரு கலை, இந்த வித்தை, ஒரு தொழில், இதை நம்ம கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம லைஃபுக்கு அது கேரண்டி. அது என்னைக்கா இருந்தாலும் நம்ம கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அந்த 7ல் சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் எதையாவது கற்றுக்கணும், எதையாவது படிக்கணும். ரொம்ப சின்னதாக ஒரு சேவிங்ஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத புதுமையாக முயற்சிக்கலாம், புதுசாக திங்க் பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு பலன் தரும். எதுவுமே இல்லை, நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் இப்போ இருக்கிற பகுதியிலே இல்லாமல் ஒரு அவுட்டிங் போயிட்டு வரீங்க, எங்கேயாவது நீங்கள் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு திரும்ப வரீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது நிறைய விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கும், நிறைய தொடர்புகளை கொண்டு வந்து கொடுத்துருக்கும். இப்படித்தான் சுக்கிரன் சனி வந்து பலன் தருவாங்க. திருமணத்திற்காக பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ப்ரொஃபைல்லாம் வரதுக்கான சான்ஸ் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் இந்த வாரத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். சார், கன்னி ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம் சார். புவனேஸ்வரி சென்னையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 19/3/1975 காலை 8:15 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, நான் முன்பு பள்ளி ஆசிரியையாக பணிபுரிந்தேன். பின்னர் உடல்நல பாதிப்பு காரணமாக வேலையை விட்டுவிட்டேன். தற்போது டியூஷன் எடுத்து வருகிறேன். வருமானம் போதவில்லை. எனக்கு கலைகள் மீது ஆர்வம் இருக்கிறது. வேறு ஏதாவது தொழில் முயற்சிக்கலாமா அல்லது டியூஷன் வேலையை செய்யலாமான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் வந்து ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி, ரோகிணி 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. லக்னம் மேஷ லக்னமாக இருக்கிறது. அப்போ டியூஷன் எடுக்கலாமா இல்லை கலை சம்பந்தமான ஆர்வம் இருக்கிறது ஏதாவது பண்ணலாமா அதான் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து டியூஷன் கண்டினியூ பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. கலைகள் பற்றி ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து உங்களுடைய அந்த மேஷ லக்னம்னு பார்த்தோம். அந்த லக்னத்திலே சுக்கிரன் இருக்கார். அதனால கலை ஆர்வம் உங்களுக்கு ஏற்படுகிறது. 2வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க.
அப்போது சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு கலை ஆர்வம் இருக்கிறது. ஆனால் உங்களுடைய லக்னம்னு சொல்லக்கூடியது கேதுவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவரும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அந்த கேது 2ல் சந்திரனோடு சேர்ந்து இருக்கார். அதனால கலை ஆர்வமாக இருக்கும். அது உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக யூஸ் ஆகாது, பிஸ்னஸாக வராது, பணம் கொடுக்காது. அது உங்களுக்கு வந்து தெரியும், உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்கும், ஒரு ஹாபியாக இருக்கும். அது வந்து இப்போ உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் வேலையை விட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, உடலை குணப்படுத்தக்கூடிய மருந்தாக கூட அந்த கலை உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது தொழிலாக வராது. தொழில் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் மேஷ லக்னம், லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கார். அவரும் சந்திரனோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால் அந்த தொழில் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ எனர்ஜியை வந்து போட்டு அந்த பசங்களுக்கு வந்து ஆவி போகுது என கத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடி வயிற்றுலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. அது பார்க்கும்போது கலை மாதிரி இருக்கும். இப்படி சொல்லி தர முடியுமான்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த பிள்ளைகள்லாம் கூட நல்லா முன்னுக்கு வருவாங்க. அப்போது இந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அதை வேணால் நீங்கள் டெவலப் பண்ணலாம். இதில் ஒரு கருத்து சொல்லணும்னு தோணுது. நீங்கள் கேட்ட கேள்வியை தாண்டி இந்த ஜோதிட சம்பந்தமாக நிறைய பேர் ஆர்வலர்கள் வந்து இதெல்லாம் பார்த்து குறிப்பெடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மேஷ லக்னத்திற்கு 12ஆம் இடத்துல குரு சூரியன்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் இருக்கிறது. ஒன்றாக இணைந்திருக்கிறது. இது 2 சேர்ந்தா பெரிய யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2மே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து உத்திரட்டாதி 1, குரு உத்திரட்டாதி 1, 2 ஒரே நட்சத்திரத்தில் 4 டிகிரி 6 டிகிரி ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்காது, உழைப்பு தான் பலன் தரும். அந்த யோகத்தினுடைய பலனை முழுமையாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கிறது. தசாபுக்தியை பார்க்கலாம். நீங்கள் சந்திர மகாதிசையில் பிறந்தீங்க. செவ்வாய் ராகு குரு முடிஞ்சு இப்போ உங்களுக்கு சனி தசையில் சுயபுக்தி நடந்துட்டு இருக்கிறது. அப்போ சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ தன் முயற்சி நீங்கள் இந்த வயசுலேயும் கூட சொல்லி கொடுத்து அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்ல முன்னுக்கு வர முடியும். நிறைய பேருக்கு சேவை செஞ்சோன்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். சார், இந்த நேயருடைய கேள்விக்கு விரிவான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த நேயர் கேட்டிருக்க மாதிரி கலைகள் மீது நிறைய பேருக்கு ஆர்வம் இருந்தாலும் அதுல சாதிக்கக்கூடியவர்கள் மிக குறைவுனை சொல்லலாம். அப்படி சாதிக்கக்கூடியவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் சார்? தொழில் ஸ்தானத்து மேலே சுக்கிரனுடைய பலம் இருக்கணுமா. சுக்கிரனுடைய பலமோ சந்திரனுடைய பலமோ இருந்தால் கலைத்துறையில் சாதிக்க முடியும். கலைத்துறையில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ கலைத்துறைனா நம்ம வந்து சங்கீதம் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாக கலைத்துறையில் சாதிக்கிறது. ஒரு ஃபோட்டோகிராஃபி கூட அது ஒரு கலைத்துறை தான். அந்த மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ இதில் வந்து மெயினாக வந்து புதனை வந்து வித்யாகாரக்கன்னு சொல்லிடுவா. எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக புதனையும் பார்க்கிறார்கள். அதே நேரத்தில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சொன்னார்னா கலைகளின் மீது ஆர்வம் இருக்கும், உங்களுக்கு அது ஒரு ஹாபியாக கூட இருக்கும், உங்களுடைய உடல்நிலையே குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக கூட இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு சம்பாத்தியத்தை கொடுக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். அப்போ ப்ரொஃபஷனலாக அது வரணும் அப்படின்னு சொன்னால் 10ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சுக்கிரன் சந்திரன் புதனுடைய ஒரு தொடர்பு, இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒன்று தொடர்பு இருந்தாலும் அந்த 10ஆம் பாவத்தோடு தொடர்பு இருக்குன்னு சொன்னால் அந்த கலைத்துறையிலேயே அவர்களால் சாதிக்க முடியும். அது வந்து ஒரு 3ஆம் பாவத்தில் இருக்குது, ஒரு சுக்கிரன் சந்திரன் சேர்ந்து 10ஆம் இடத்துக்கு அவருடைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் வாய்ப்பாட்டு அல்லது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதில் வந்து நம்ம 3ஆம் இடம்க்கு தொண்டையை பற்றியும் பேசுவோம், குரலை பற்றியும் பேசுவோம். இப்போ வாய்ப்பாடல் அப்படின்னு சொல்கிறோம். மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருப்பார் சில பேர். மிமிக்ரி பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு புதனுடைய காம்பினேஷனுங்கிறது இருக்கணும். புதன் இருந்தால் மட்டும்தான் பல்கலை அந்த குரல் பல குரல் மன்னனாக இருக்க முடியும், அந்த புதனுடைய காம்பினேஷன் இருந்தால். இப்படி ஒவ்வொரு பிளானட்டரி பொசிஷனை வச்சுட்டு நம்மளால சொல்லிட முடியும் கலைத்துறையில் இவர்களால் சாதிக்க முடியுமாங்கிறத. இவர்களே வந்து நான் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை, இவங்க வந்து மெயினாக எனக்கு பணம் போகிறல, டியூஷனில் வரக்கூடிய சம்பாத்தியம் போர்லன்னு தான் எடுத்துட்டு இருக்கா இவா. அப்படி இல்லாமல் நான் கலைத்துறையில் என்னால் சாதிக்க முடியுமான்னு வெறும்னு கேட்டாங்கன்னா நிச்சயமாக முடியும்னு சொல்லிடல. ஏன்னா லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கார், அந்த ஆகர்ஷணம் ஈர்ப்புங்கிறது இருக்கும். அதுக்கு தான் அவர் சொல்லி கொடுத்தார். எப்படி சொன்னார்னா, நீங்கள் பாடம் சொல்லித்தர்றதையே கூட ஒரு கலையாக சொல்லித்தர முடியும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஆக்ட் பண்ணி சொல்லி தருவார் டீச்சர்ஸ் பார்த்தோம்னா. அந்த கேரக்டராகவே மாறி அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுமோன்னு சொல்லி ஒரு மொழி பாடங்கள்லாம் சொல்லி தரும்போது நம்ம இன்னமும் நம்முடைய தமிழாசிரியர்களாக நினைவு வச்சுருப்போம். ஏன்னா அந்த தமிழாசிரியர் வந்து அந்த கேரக்டராகவே மாறி அந்த வசனத்தை பேசி காமிச்சிருப்பார் அல்லது அந்த பாடலை பாடி காண்பித்திருப்பார். அந்த பாடல் அப்படியே நம்ம மனசில் இன்றைக்கும் நிலைத்து நிற்குன்னா அந்த டீச்சர்ஸ்னுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி, அந்த கலையை அவர்கள் இந்த இடத்துல பயன்படுத்தி இருப்பார்.
அந்த மாதிரி டீச்சர்ஸும் இருப்பா. அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி ஒரு ஆசிரியராக இருக்கலாம்னு சொல்லிட்டார். ஆனால் அந்த கலையை கொண்டு நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் 10ஆம் பாவகம் 11ஆம் பாவகம் தொடர்பு பெற வேண்டும். இந்த நேயருக்கு நான் இன்னொரு டிப்ஸ் கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். இப்போ அண்ணா சொன்னார்ல, அந்த மாதிரி இவர்கள் வகுப்பு எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள், டியூஷன் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறதோட சேர்ந்து இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை இவர் இன்னும் கொஞ்சம், அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ், ஒரு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் கூட இவ விற்கிற மாதிரி கூட பார்க்கலாம். ஏன்னா இவர்களுக்கு இந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதி சனி புதனுடைய வீட்டில் இருப்பார். புதனுடைய வீட்டில் ஒரு 3ஆம் பாவகத்தில் இருப்பார். சனியாக போயிடுச்சு. அந்த சனி இல்லாமல் அந்த 3ஆம் பாவத்தில் போய் சனி இல்லைன்னா இவர்களால் கலைத்துறையிலையும் இவங்களால ஷைன் பண்ணியிருக்க முடியும். ஆனால் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே போய் 3ல் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு வரும்பொழுது இந்த 3ஆம் இடத்திற்கு அதிபதி புதன், அந்த புதனானவர் சனியினுடைய வீடு 11ஆம் பாவ லாபஸ்தானத்திலே உட்கார்ந்துட்டு இருப்பார். இப்படி இருக்கும்போது இவங்க இந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸு, புக்ஸு, பேப்பர்ஸு, இங்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இவங்க கொஞ்சம் அந்த பேப்பர் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் கூட இவர்கள் அந்த கவனத்தை செலுத்தலாம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களை கூட இவங்க செஞ்சு ஒரு பேப்பர் ஸ்டோர்ஸுங்க ஒரு அடையாளப்படுத்தி கொண்டு அதையெல்லாம் கூட இவங்க தங்களுடைய அந்த பிஸ்னஸ்க்காக பயன்படுத்திக்கலாம்ங்கிறதுக்காக இவங்களுக்கு ஒரு ஆலோசனையை சொல்கிறோம். அடுத்ததாக துலா ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போது, என்ன மாதிரியான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விமலா ஜெயர் சார் சொல்லுங்க, துலா ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்த தியாகங்களுக்கான பலன்கள்லாம் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த வாரத்தில் என்ன சொன்னால், மற்றவங்களுக்காக தான் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ ராசியாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். அப்போ ராசியாதிபதி 6ஆம் இடத்திற்கு வரார், உச்சபலம் அடைகிறாருன்னு சொன்னால், கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கி செலவு பண்ணுறது. ஒரு வீடு கனவு அப்படின்னு சொன்னால் அதில் கால்வாசி கூட இல்லை, ஒரு 10% 20% பணம் கூட புரட்ட முடியாது. ஆனால் நிறைய லோன் வாங்கி அங்கே எங்கெங்கிருந்தோ சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சொந்த வீட்டில் போய் உட்காந்துருவாங்க. அதுபோல் ஒரு வாகனங்களை ரொம்ப குறைவாக 10 லட்சம் வாகனத்தை ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்து அனுபவிக்க முடியும், நான் அப்புறம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு ராசியாதிபதி 6ஆம் இடத்துல போய் உச்சபலம் அடைகிறாரு, சனியோடு சேர்ந்து இருக்கார். சந்திரன் ஜீவனஸ்தானத்திலேருந்து வாரத்தை தொடங்கி ராசிக்குள்ளே பூர்த்தி பண்ணுறார். அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். நீங்கள் எது தேவை அப்படின்றத ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ கிடைக்கும். இல்லை இந்த வாரத்தில் முடிவு பண்ணுவீங்க, எனக்கு இப்படிப்பட்ட வேலை தான் வேணும், இப்படிப்பட்ட வீடு தான் வேணும், நான் இந்த பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன். இப்போல்லாம் இருக்கக்கூடிய பிள்ளைங்க நான் இந்த கண்ட்ரியில் தான் போய் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் நான் அங்கே போய் படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, இப்போ அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டா அதுக்கான பணம் இருந்தாலும் இல்லைனாலும் அதை உங்களால் அடைய முடியும். அந்த அளவிற்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக எப்படிப்பட்ட குறைபாடுகள் இருந்தாலும் கூட நல்ல வைத்தியம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு டைம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சின்ன ஒரு கிளினிக்கில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பெரிய வைத்தியம் கூட கிடைச்சிரும். அவங்களுக்கு இந்த 6ஆம் பாவம் 8ஆம் இடம் ஒத்துழைக்கலை அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலேயே அல்லது நகரத்திலேயே இருக்கிறதுலே டாப் 10ல் முதல்ல இருக்கக்கூடிய மருத்துவமனையிலோட அவங்களுக்கு தப்பான வைத்தியம் பண்ணப்பட்டுரும், அல்லது சரியாக அந்த இடத்துல அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், நல்ல வைத்தியம் கிடைக்கணும்னு இருக்கு. அதனால் உங்களுக்கு உடலில் எப்படிப்பட்ட குறைபாடு இருந்தாலும் கூட அதை சரி பண்ணிக்கலாம், நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். சார், துலா ராசினருக்கு இந்த வாரம் என்ன தேவையோ அது கிடைக்கும்னு சொல்லி நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து விருச்சிக ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எப்பயுமே ஒன்று பாஸ்டில் இருக்கிறது இல்லை ஃப்யூச்சரில் இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒரு ஆதங்கம் இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு அழுகை இருக்கும், அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அது ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார், கேது எங்கே இருக்கார், செவ்வாய் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து இது எந்த அளவுக்கு சதவீதம் அப்படின்றது மாறும். இப்போ என்னென்னா, உங்கள் பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு என்ன கனவு இருக்கிறதோ அதை நனவாக்கக்கூடிய வாரம் இது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத்திர காரகனாக இருக்கக்கூடிய குரு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கார். அப்போது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளால் இப்படி செய்ய முடியலையே, அவங்கள இந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியலையே, கல்யாண வயசு கூட கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையேன்ற ஆதங்கம், கவலை உங்களுக்கு அழுகையாக இருக்கும். கோயிலில் பார்த்தா சில பேர் அப்படி அழுவாங்க, நம்ம கூப்பிட்டு சொல்லலாம் கூட போல இருக்கும். கோயிலில் சுவாமிகிட்ட நீங்கள் உரிமையாக தைரியமாக நம்பிக்கையாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட அப்பா அம்மா கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க, அவர் கொடுப்பாரு, அதுக்கு தான் இங்கே இருக்காருன்னு. ஆனால் போய் நம்ம அறிமுகம் இல்லாதவர்கிட்ட பேச முடியாது. அப்படி சில பேர் அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிகருக்கு அந்த கவலையானது தீரும். பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு என்ன குறை என்ன கவலை இருந்தாலும் சரியாகும்.
புத்திர பாவத்துல அந்த பாவாதிபதி மறைஞ்சு இருக்கும்போது கூட சுக்கிரன் உச்சமடைந்து இருக்கும்போது அவங்களுக்கான படிப்பு, அவங்களுக்கான எதிர்காலம், திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, இப்படி எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதல்னால, முயற்சியினால அது சிறப்பாக நடக்கும். சார், விருச்சக ராசியை தொடர்ந்து தனுசு ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகுது? வீட்லயும் வெளியேயும் அவங்களுடைய சூழ்நிலை எவ்வாறு இருக்க போகுது சார்? தனுராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல நல்ல தைரியம், முயற்சி, உழைப்பு இதெல்லாம் இருக்கிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். பொதுவா நீங்க சுகபோகங்களை அதிகமா விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு நல்ல பெயர் எடுக்கணும், கௌரவமா இருக்கணும் அப்படின்றது தான் எண்ணமா இருக்கும். அப்போ நீங்க அந்த டீனேஜர்ல இருக்கும்போது கூட மற்ற பிள்ளைங்கள்லாம் யாரை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா ஊர் சுத்தினா கூட நீங்க அப்படி பண்ணா நம்மளை தப்பா சொல்லிடுவாங்களோ அப்படின்னு உங்களுடைய அந்த ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுப்பீங்க. நிறைய தனுராசியில் இருக்கக்கூடியவங்க அதை செஞ்சுட்டு கொஞ்சம் வயசான பிறகு கவலைப்படுவீங்க. நம்ம இதெல்லாம் எதுவுமே செய்யாம இப்போ இருந்து என்ன வாரிக்கிட்டோம், நம்ம உலகத்தை அனுபவிக்கவே இல்லைன்ற விரக்தி கூட உங்களுக்கு வரும். ஏன்னா தனுர் ராசினாலே பிரதானமாக அது மூல நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கும். கேதுடைய தொடர்பு வந்துடும். உங்களுக்கு அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் வாய்ப்பு இருந்தும் கூட அனுபவிக்க மாட்டீங்க. இப்போ அனுபவிக்கக்கூடிய காலம் வந்திருக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவு, பிடிச்ச மாதிரி ஆடைகள், பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் போகிறது, பிடிச்ச மாதிரி ஒரு வீடு வாங்குறது, ஒரு கார் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, பிடித்த சொந்தக்காரங்க வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுலாம் போயிட்டு வர்றது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே சாத்தியம். 4ஆம் இடம் சாதகமாக இருக்கிறது. வாரம் தொடங்கும் போது 8ல் இருக்கக்கூடிய சந்திரன் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல பலன்களை தரும்படியாக ஒவ்வொரு நாளும் நடக்கும். சார், தனுசு ராசியினருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கன்னே சொல்லலாம் சார். தொடர்ந்து மற்ற ராசிகளுக்கான வார பலன்களை பார்க்கறது முன்னாடி நேயர் ஒருவர் சந்தேகம் கேட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். கணேசன் திருவண்ணாமலையில பிறந்திருக்காங்க சார். பிறந்த தேதி 10/2/1976 பின்னிரவு 1:30 மணிக்கு பிறந்திருக்காங்க. ஐயா, என் மனைவி சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்று விட்டார். 2 குழந்தைகள் தற்போது என் பராமரிப்பில் இருக்கின்றனர். மனைவியுடன் நான் மீண்டும் சேர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க சார். ஜாதகர் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷப ராசியில பிறந்திருக்காரு. லக்னம் விருச்சக லக்னமாக இருக்கிறது. அப்போ மனைவியை பிரிந்து 3 ஆண்டுகள் ஆயிருக்கு, குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காரு. திரும்ப சேர முடியுமா அப்படின்றாரு. 100% உங்களால் சேர முடியும். இன்னும் கேட்டால் நீங்கள் பிரிந்ததே தேவையில்லாத பிரிவு தான். நீங்கள் பிரியணுன்ற அவசியமே இல்லை. உங்களை பற்றிய, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிய அல்லது உங்கள் ஜாதகத்தை பற்றிய புரிதல் உங்களுக்கு இல்லை. அதனால தான் நீங்கள் பிரிஞ்சு இருக்கிறீங்க. அது என்ன புரிதல் அப்படின்னா, நீங்கள் விருச்சிக லக்னம்னு சொன்னேன். அந்த லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்துல போய் இருக்கார். அப்போ நீங்கள் உங்களை பார்த்துக்கிறதே அவங்க தான். அவங்கள மாதிரி உங்களை யாராலையும் பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். 2வது அந்த 7ல் இருக்கக்கூடியவர் செவ்வாய். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப போல்டாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு நல்லது சொன்னால் கூட அதட்டி அதிகாரமாக கோபமாக தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல சந்திரன் உச்ச பலத்தோடு இருக்காரு. அப்போ அவங்க இறங்கி வரமாட்டாங்க. அவங்க நினச்சது தான் செய்யணும், சாதிக்கணுன்ற பிடிவாதத்தில் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் நல்லதுக்காக தான் இருந்திருக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, திரும்ப சேர முடியுமான்னு கேட்குறீங்க. ஒருவேளை அவங்க கேரக்டர் சரியில்லை, அவங்க எல்லாமே தப்பு தான் அவங்க பண்ணுறது, உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளவே முடியலன்னா நீங்கள் அந்த கேள்வியை கேட்கவே மாட்டீங்க. பசங்களுக்காக கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்போது இங்கே ஜாதகத்தில் இருக்கிறது தான் நடந்து இருக்குது. அப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ சரி, அவங்கள தான் ஃபேமிலி, அவங்கள தான் குடும்பம், அவங்கள தான் பசங்க, அவங்க தான் ஃப்யூச்சர் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு விட்டுருங்க. சுகமாக நிம்மதியாக நீங்கள் சேர்ந்து இருக்கலாம். அவங்களும் வர்றதுனால பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. இது 7ஆம் இடத்தை வைத்து சொன்னது. அப்புறம் உங்களுடைய லக்னத்திற்கு 5ஆம் பாவத்தில் குரு இருக்கார். ஆட்சி பலம் பெற்று லக்னத்தை பார்த்து கொண்டே இருக்காரு. அதனால உங்களுக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்கிறது. அப்போ கிடைத்த அந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட மாட்டீர்கள். அந்த குழந்தைகளோடு சேர்ந்து இருப்பீர்கள். அந்த குழந்தைகளுக்கு மனைவியோடு சேர்ந்து இருந்து திருமண வைபவங்கள் எல்லா கடமைகளையும் திருப்தியாக உங்களால் செய்ய முடியும். தசாபுக்தி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சந்திர மகாதிசையில் பிறந்தீங்க. செவ்வாய் ராகு குரு தசை பூர்த்தியாகி இப்போது சனி மகாதிசை ஆரம்பிச்சிருக்கிறது. சனி தசையில் சுயபுக்தி உங்களுக்கு நடக்கிறது. அந்த சனின்னு சொல்லக்கூடியவர் லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்து இருந்தாலும் கூட பாக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தடையாகி இருந்தது. இப்போ அந்த சனி தசை இருக்கிறது. சனின்னு சொன்னால் அதே தான், யார் தியாகம் செய்கிறாரோ அவருக்கு சனி நல்லது செய்வார். அப்போ 9ல் சனி இருந்து தசை புக்தி ஆரம்பிச்சிருக்காரு. பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களிடத்துல இறங்கி பேசி சமரசமாகி தாராளமாக சேர்ந்துருக்கலாம். இன்னும் ஒரு கருத்தும் சொல்லிடலாம். எதனால் இந்த பிரிவினை வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கூட நீங்கள் பார்த்துட முடியும்.
உங்களுடைய லக்னத்திற்கு அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் இருந்து கொண்டு இருக்கின்றார். அதனால அவங்களுடைய டாமினேஷனை வந்து உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றதுனால மட்டும்தான் இது வந்திருக்கும்னு இதை சொல்லலாம். அதை மட்டும் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது நல்லதுக்காகத்தான் இருக்கும், சேர்ந்திருக்கு. சார், இந்த நேயருடைய கேள்விக்கு திருப்திகரமான விளக்கத்தை மட்டும் இல்லாம நல்ல ஆலோசனைகளையும் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். ஹரிபிரசாத் சார், நீங்க சொல்லுங்க. பிரச்சனை இல்லாத திருமண வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லலாம். இதுல பல பேர் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தாலும் சில பேர் விவாகரத்தை நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜோதிட ரீதியான காரணங்கள் என்ன சார் விவாகரத்து? அடிப்படையான ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்கம்மா. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னு சொன்னா, இப்போ அவர் சொன்ன மாதிரி இந்த லக்ன பாவகம்னா என்ன, 7ஆம் பாவகம்னா என்ன, ஜாதகத்தை பற்றிய புரிதல் இல்லை, குடும்ப வாழ்க்கையை பற்றிய புரிதலே இல்லைன்னு சொன்னார். ஜாதகம்னு வரும்பொழுது நம்முடைய ஜென்ம லக்னம் என்பது நம்மை பற்றி பேசும். நான் யார் அப்படிங்கிறது ஜென்ம லக்னம் தான் பேசும். 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நேர் 7ஆம் பாவகம் தான் லைஃப் பார்ட்னருக்குன்னு வச்சிருக்கா. கொண்டு போய் நம்முடைய ரிஷிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி உன்னுடைய லக்ன பாவகத்திற்கு நேர் எதிர் பாவகம் 7ஆம் பாவகம்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். அதாவது நம்ம லக்ன பாவம் வந்து ஒரு 0 டிகிரி அப்படின்னு விழுதுன்னு வச்சுட்டோம்னா நேர் 180வது டிகிரி தான் உன்னுடைய மனைவி அப்படின்னு தெளிவாகவே சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ப்ளஸ் ஆக்சிஸ்னா அவங்க மைனஸில் தான் இருப்பாங்க, அது சந்தேகமே கிடையாது. இன்னமும் ஃபிசிக்ஸாக சொல்லணும்னு சொன்னால் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதருங்கிறான். நான் வட துருவம்னா அவங்க தென் துருவமாகத்தான் இருப்பார்கள். இது எல்லாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த விதிதான் பொருந்தும். லைஃப் பார்ட்னர்னா உனக்கு நேர ஆப்போசிட் குணத்தை உடையவர் தான் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஆனால் இதில் என்ன இல்லை, நானும் என் மனைவி இணை பிரியாமல் வாழ்வோம், ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அங்கே வந்து யாரோ அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருவர் அந்த புரிதலுக்குள்ளாக வர வேண்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணும். அப்போ தான் வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் ஜோதிடம் என்பதும் வலியுறுத்துகிறது. முதல்ல எடுத்த உடனே இது தேவையில்லாத பிரிவுன்னு சொல்லிட்டார். ஏன்னா லக்னாதிபதியே 7ஆம் இடத்துல தான் போய் உட்கார்ந்துருக்கு. உன்னை பற்றி சொல்லக்கூடிய கிரகமே, உன்னை இயக்கக்கூடிய அந்த ரிமோட்டே அந்த பொண்ணு கையில தான் இருக்கு. இப்படித்தான் நமக்கு இருக்குன்னு சொன்னா அதையே போய் பெருசா எடுத்து பாரு. நமக்கு எது பலமாக இருக்கிறதோ அதை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரை 5ல் குரு ஆட்சி பலம்னு சொல்லிட்டார். 5ல் குரு ஆட்சி பலத்தோட இருக்கார் அப்படின்னு வரும்பொழுது பிள்ளைகளால் மகிழ்ச்சி என்பது உண்டு. பிள்ளைகள் உங்க கூடயே தான் இருக்க. இத்தனைக்கும் ஒரு பிரிவு அப்படிங்கிறது வந்து கூட பிள்ளைகளை நான் தான் பார்த்து கொள்கிறேன்னு சொல்றாரு. என் கூட தான் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு தாயானவள் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா தன்னுடைய குழந்தைகளை பிரிஞ்சு இருந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். வெகு விரைவிலேயே இவன் நினைச்சாருன்னா இப்போ நாளைக்கே கூட போய் சேர்ந்துக்கலாம். இதுக்கு ஒன்றும் நேரமே அவசியம் இல்லை. சனி திசையினால் தான் நீங்கள் பிரிஞ்சுங்கிறதெல்லாம் கிடையாது. சனி இதுபோல் பிரிவினையை நிச்சயமாக தந்திருக்க மாட்டார். இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ கிளாஷ் தான். அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போய் பாருங்க. கண்டிப்பாக அந்த பெண்ணை சொல்லுங்க, நீ என்ன சொல்றியோ பண்ணிக்கலாமான்னு சொல்லுங்க. கண்டிப்பாக ஒன்றாக இணைந்து விடுவீர்கள். இதுதான் இவருடைய ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்றோம். இந்த பொண்ணோட ஜாதகத்துல வேறு சில கிரகங்களினுடைய ஒரு சிக்கலான ஒரு சூழல்ங்கிறது கூட நடந்து கொண்டு இருக்கலாம். அதையும் அந்த பொண்ணு சீக்கிரமா ஓவர் கம் பண்ணி வந்துருவாங்க. ஏன்னா உங்களுடைய ஜாதகம் வலிமையாக இருக்கிறது. அந்த வலிமை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்தி இவர்களை விரைவில் ஒன்று சேர்க்கும்னே நம்பலாம். இந்த மாதிரிதான் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையுமே நிச்சயமா 7ஆம் இடம்ங்கிறது பிரச்சனைக்குரியது தான், இல்லை சந்தேகமே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவங்களும் நினைக்கணும்னு நினைச்சா அது மிகப்பெரிய தவறு. அதனாலதான் எப்படி சொல்றேன்னா இது ரெண்டுமே இணை கோடுகள் தான், பேரலல் லைன்ஸ். இந்த பேரலல் லைன் கரெக்டாக போயிட்டே இருந்தால் தான் மேலே போகிற வண்டிங்கிறது கரெக்டாக போயிட்டே இருக்கும். ஒன்று லேசாக விலகுனா கூட வாழ்க்கைங்கிறது அந்த வண்டி அதில் தடம் புரண்டு கவிழ்ந்துடும். இவாளுக்கு இப்படித்தான் வரும் இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வது தான் வாழ்க்கையை தவிர அதிலிருந்து நான் வெளியே வரணும், நான் விவாகரத்து பண்ணுறேன், இந்த பிரச்சனையே எனக்கு தேவையில்லைன்னு நினச்சா உங்களுடைய கர்மாவை நீங்கள் பூர்த்தி பண்ணலன்னு அர்த்தம். மறுபடியும் மறுபடியும் இது உங்களை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை என்பது வந்து கொண்டேதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். அடுத்ததாக மகர ராசியினருக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பீமராஜ் ஐயர் சார் சொல்லுங்க, மகர ராசியினருக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமா இருக்க போதா இல்ல அவங்க கவனமா இருக்கணுமா சார்? மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சாதக பாதகங்கள் கலந்துதான் இந்த வாரம் இருக்க போகின்றது. உங்களுடைய ராசிக்கு மிகச்சிறந்த யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து சனி சுக்கிரனுடைய இணைவு இருக்கும். அந்த அந்த உச்சம் பெற்று இருக்கும் அந்த இணைவு. அதனால அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸில் வந்து தவறான டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு விஷயத்த செய்கிறோம், அதனுடைய விளைவு எப்படி போகுன்றத தெரிஞ்சுக்காமலே ஒன்று செஞ்சிடுறது.
இல்லைன்னா நல்லதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பி ஒன்று செஞ்சிருது. அதனால உங்களுடைய முயற்சி வழக்கமான ரொட்டீன் ஒர்க் டெய்லி நீங்கள் எந்திரிச்சு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவீங்களோ அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கேட்டால் அது நல்லா போகும். அதில் வர வேண்டிய பணம் கூட உங்களுக்கு வந்துடும். ஆனால் புது விஷயங்கள், பெரிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 2வது உடன் பிறந்தவர்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. பெரும்பாலும் உடன் பிறந்தவர்களோடு வந்து அந்த குடும்ப சொத்தை வந்து பிரிச்சுக்கிறது தான் பிரச்சனை வரும். இத தாண்டி சில பேருக்கு ஃபேமிலி பிசினஸ் இருந்தா, அதுல யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான இது இருக்கிறது. அதெல்லாம் இப்போ ரொம்ப சாஃப்ட்டா நீங்க டீல் பண்ணணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. நீங்க எந்த இடத்துல வந்து உங்க கண்ட்ரோல் மிஸ் ஆகுதோ, அப்போ வந்து நீங்க நஷ்டம் அடைவீங்க. உணர்ச்சி வசப்படுறதுனால தப்பா ஏதாவது பண்ணிடுவீங்க. அந்த ஒன்றுல மட்டும் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும். சந்திரன் வந்து 7, 8, 9, 10ல இருப்பாரு. அப்ப 7ல சந்திரன் இருக்கும்போதும் உணர்ச்சி வசப்பட வைப்பாரு. 8க்கு வரும்போதும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லுவோம். 3ல சனி, சுக்கிரன். அதனால இந்த வாரத்துல எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க நிறுத்தி நிதானமா நன்றாக ஆலோசித்து செய்றீங்க அப்படின்னு சொன்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒவ்வொரு நாளும் பணிகளும் நல்லபடியா நடக்கும். பண வரவை எதிர்பார்க்கலாம். சார், மகர ராசினருக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம, அவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா செயல்படணும், எந்தெந்த விஷயத்துல கவனமா முடிவு எடுக்கணும்ன்றத ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியிருக்கீங்க. தொடர்ந்து கும்ப ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது சார்? கும்பராசி அன்பர்கள் இந்த வாரத்துல பெரும் பொருளை எதிர்பார்க்கலாம். பண வரவு அப்படின்னு 2ஆம் இடத்த தனஸ்தானம்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்த லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். 2, 5, 8, 11 இந்த இடத்தெல்லாம் வந்து நிறைய பணம் வரக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுல உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல ராசியாதிபதியும் அங்க தான் இருக்காரு. உங்க ராசிக்கு சுக பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சபலம் பெற்று இருக்காரு. வீடு கொடுத்தவர் குருவா இருக்கார், 5ல இருக்கார். அதனால பணம் அந்த பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய வழி உங்களுக்கு இப்போ ஏதாவது இருக்குன்னு சொன்னா, நீங்க அத முயற்சி பண்ணலாம். இல்லன்னா ஃபியூச்சர்ல நெறைய பணம் வருவதற்கான ஒன்றை இப்போ நீங்க ஆரம்பிச்சு வைக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறது. குடும்ப ஒற்றுமை, குடும்பத்தில சந்தோஷம் அப்படின்னு சொல்றது இருக்கும். கும்பராசியில கணவனோ, மனைவியோ இருந்து, உங்களுக்குள்ள சண்டை, சச்சரவு, பிரிவினை போன்ற விஷயங்கள் இருந்தா, இப்போ வந்து பேசி சமரசம் செய்து கொண்டு, ஒன்றாக சேர்ந்து அந்த இல்லற வாழ்க்கைய வந்து கன்டின்யூ பண்ண முடியும். கணவன், மனைவி சேர்ந்து அந்யோன்யமா, ஒற்றுமையா, சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்றது உங்களுடைய முகத்திலயும், உங்களுடைய பேச்சிலயும் தெரியும். அதுதான் 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்றது. அதனால பொருள் நெறைய கிடைச்சு சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லது ஃபேமிலியில நல்ல விஷயங்கள் நடந்து கணவன், மனைவி ஒற்றுமையினால சந்தோஷமா இருக்கீங்களா? அப்படின்றது பெர்சன் டூ பெர்சன் சேஞ்ச் ஆகும். எல்லாருமே இந்த வாரத்துல சந்தோஷமா இருக்க போறீங்க. சார், கும்ப ராசியை தொடர்ந்து மீன ராசினருக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது? மீனராசி என்பர்களுக்கு விரயபாவம் வலுத்து இருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம். அப்படியே தான் கன்டின்யூ ஆகுது. விரையாதிபதி, அஷ்டமாதிபதி 2 பேரும் சேர்ந்து இப்போ ராசியில சஞ்சரிக்கிறாங்க. அஷ்டமாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசியில வந்து உச்சபலத்த அடையிறார். உச்சபலத்த அடைந்து என்ன பண்ணுவார்ன்னா, கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒரு தன்மைக்கு உங்கள கொண்டு போயிடுவார். அப்படி இருக்கக்கூடியவங்க தான் சொல்லுவாங்க, "அவ்ளோ பெரிய முதலீடு நான் எப்படி செஞ்சேனே தெரியல. ஏன் அந்த சொத்து வித்தேனே தெரியல. அவ்வளோ பெரிய முடிவு திடீர்னு நான் எடுத்துட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து பயம் இல்லாத ஒரு தன்மைய கொடுத்துருவாரு. அதுல சுக்கிரனா இருக்கிறதுனால ஆசைப்பட்டு மோசம் போறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ நீங்க புதுசா வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எதுவா இருந்தாலும் சந்தேகப்படுங்க. புது நபர்கள் யாரிடத்திலயும் அவ்வளவு ரொம்ப க்ளோஸா நீங்க போக வேண்டாம். ஒரு பிசினஸ் சம்பந்தமா ஒரு பார்ட்னர சேர்த்துக்க போறீங்கன்னா கூட, இப்ப கொஞ்ச நாளைக்கு நீங்க வெயிட் பண்றது ரொம்ப நல்லது. ஏதாவது சொத்து வாங்குறதுனா கூட, இது போல விட்டுட்டா வரவே வராது. உடனே அட்வான்ஸ் குடுத்துடலாம் அப்படின்ற மாரி நீங்க பண்ணக்கூடாது. உங்களுக்குன்னு எழுதி வச்சிருந்தா கண்டிப்பா அது உங்களுக்குன்னு வரும். வெயிட் பண்ணணும். அதேபோல ஒரு சொத்த வந்து விக்கிறதுக்கு இவர விட்டா யாருமே கிடைக்க மாட்டாங்க. திடீர்னு விக்கிறது அப்படின்ற விஷயங்கள பண்ணக்கூடாது. அஷ்டமாதிபதி ராசியில உச்ச பலத்தோடு இருக்காருன்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைடு என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப சாதாரணமான குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து இவ்ளோ பெரிய சாதனை பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கல்வி மூலமா நடந்திருக்கும். அதுபோல ஒரு சயின்டிஸ்ட்டா ஃபியூச்சர்ல வர்றது, மிகப்பெரிய டாக்டரா வர்றது, மிகப்பெரிய பிசினஸ் மேனா வர்றது. அதற்கான விஷயங்கள கத்துக்கிறது, படிக்கிறது அதெல்லாம் இப்போ உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. சார், மீன ராசினர் இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யவே கூடாதுன்றத ரொம்ப விரிவா தெளிவுபடுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம் சார். நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம் சார். இவ்வளவு நேரமா 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான, தெளிவான, அழகான விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க. நன்றி சார். நமஸ்காரம். நன்றி சார். நன்றிம்மா.
என்ன நேர்களே, இந்த வாரம் நம்ம நாளை நமது நிகழ்ச்சியில 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மட்டும் இல்லாம நேயர்களுடைய சந்தேகங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி உங்களுக்கும் சந்தேகங்கள் இருந்தா உங்களுடைய பெயர், ஊர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது எல்லாத்தையும் கீழே கொடுக்கப்பட்டிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம அனுப்புங்க. உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் ஜோதிட தீர்வுகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் உங்கள் உமா.